அங்கன்வாடி சத்து மாவு வச்சு சூப்பரா ஒரு கேக் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ இதுல ஒரு 2 முட்டை, 3/4 கப் காய்ச்சி நல்லா ஆறின பால் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு ஓரமா இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு சத்து மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. இதுல 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டை, பாலெல்லாம் சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எந்த பாத்திரத்துல கேக் வேக வைக்க போறோமோ அதுல கொஞ்சமா எண்ணெய் தடவி கோதுமை மாவு தூவி வச்சுக்கோங்க. அதுல இந்த மாவை ஊத்திட்டு இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கடாயில ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம கேக் ஊத்தி வச்சிருக்க பாத்திரத்தை வச்சு ஒரு 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா கேக் ரெடி ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெளியில எடுத்து பீஸ் போட்டுக்கோங்க. இந்த கேக் நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி